இந்த வாரம் ಈ ವಾರದಲ್ಲಿ God's concern is my concern. ದೇವರ ಕನಿಕರವು ನನ್ನ ಕನಿಕರ. ஆமா, இன்னும் அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குறேன். ಅದನ್ನು ಕುರಿತು ಇನ್ನು God's concern is my concern. ದೇವರ ಕನಿಕರವು ನನ್ನ ಕನಿಕರ. தேவனுடைய கரிசனை என்னுடைய கரிசனையா இருக்கணும். ದೇವರ ಕನಿಕರವು ನನ್ನ ಕರಿಸನೆಯಾಗಿರಬೇಕು. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா தேவனுடைய யோசனை என்னுடைய யோசனையா இருக்கணும். ದೇವರ ಯೋಚನೆಯು ನನ್ನ ಯೋಚನೆಯಾಗಿರಬೇಕು. தேவனுடைய அக்கறை என்னுடைய அக்கறையா இருக்கணும். ದೇವರ ಒಂದು ಅಕ್ಕರೆ ನನ್ನ ಒಂದು ಅಕ್ಕರೆಯಾಗಿರಬೇಕು. ஆமா, ஏன் அக்கறையா இருக்கணும்? ನನ್ನ ಅಕ್ಕರೆಯಾಗಿರಬೇಕು. ஆக தேவன் எதை குறித்து கன்சர்னா இருக்கிறாரு? ದೇವರು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಕನಿಕರವಾಗಿದ್ದಾನೆ? தேவன் யாரை குறித்து கன்சர்னா இருக்கிறாரு? ದೇವರು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಕನಿಕರವಾಗಿದ್ದಾನೆ? அதை இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ಅದನ್ನು ಇವತ್ತು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ಮೊದಲನೇದಾಗಿ ವಚನವನ್ನು யோவான் 3:17. ಯೋಹಾನನು 3:17. John 3:17. ಯೋಹಾನನು 3:17. எடுத்தவங்க மாத்திரம் வாசிங்க. John 3:17. ಯೋಹಾನ 3. ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಯಾಗಬೇಕೆಂದು ಆತನನ್ನು, ಯಾರನ್ನು? ಯೇಸುವನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟನು. ಅವರಂತುವಾ ಹೊರತು தீர்ப்பு ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. எதுக்கு இல்ல? ஆக்கினை தீர்ப்புக்கு அல்ல. தீர்ப்பு ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் ದೇವರು ಲೋಕವನ್ನು ತೀರ್ಪು ಮಾಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಕಳುಹಿಸದೆ அவராலே, இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக ಯೇಸುவை ಅನುಪಿನಾರ್ ಪಿತಾ. ஹalleluya. ಆತನನ್ನು, ದೇವರನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತಕ್ಕಾಗಿ ಆತನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟನು. அவருடைய கன்சர்ன் என்ன தெரியுமா? ಆತನ ಕನಿಕರ ಏನು ಗೊತ್ತಾ? ನಾನು டைரக்டா போயிடுறேன். ನಾನು ಇವತ್ತು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತೇನೆ. ಅವರ ಯೋಚನೆ ಎಲ್ಲ, ನನ್ನ ಯೋಚನೆ ಎಲ್ಲ, ಅವರ ಕಲ್ಪನೆ ಎಲ್ಲ, ನನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ, ಅವರ ಚಿಂತನೆ ಎಲ್ಲ, ನನ್ನ ಚಿಂತೆ ಅವರ ಎಲ್ಲ, ಕರಿಸನೆ ಎಲ್ಲ, ನನ್ನ ಕನಿಕರವೆಲ್ಲ, ಅವರ ಅಕ್ಕರೆ ಎಲ್ಲ, ಆತನ ಕನಿಕರವೆಲ್ಲ ரட்சிப்பை குறித்தே இருக்கிறது. ರಕ್ಷಣೆಯ ಹೊಂದೆ ಮಾತ್ರ, சால்வேஷனை குறித்தே இருக்கிறது. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, உலக மக்களை ரட்சிப்பதை குறித்தே இருக்கிறது. ಈ ಲೋಕದ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಣೆ, அவர்கள் யாரா இருந்தாலும், அவர்கள் யாரா இருந்தாலும், ಅವರು ಯಾರಾಗಿರಬಹುದು, அவர்கள் வெள்ளையாயிருந்தாலும் கருப்பாக இருந்தாலும், ಆತರು ಬಿಳಿಯಾಗಿದ್ದರು ಕಪ್ಪಾಗಿದ್ದರು, ஆமா, அவர்கள் பணக்காரராக இருந்தாலும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், ಅವರು ಸಾವುಕಾರರಾಗಿರಬಹುದು ಬಡವರಾಗಿರಬಹುದು, அவர்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு யாரா இருந்தாலும் சரி, ಮೇಲ್ ಜಾತಿ ಕೀಳ್ ಜಾತಿ ಅನ್ಕೊಳ್ಬಹುದಾಗಿತ್ತು. அப்படின்னு எதுவுமே இல்ல. ஆனா இந்த உலகத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ರೀತಿ ಏನು ಇಲ್ಲ. யாரா இருந்தாலும், ಯಾರಾದರೂ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாரா இருந்தாலும், ಓದಿದವರು ಓದದೇ ಇರುವವರು எல்லாரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதே அவருடைய கரிசனையாய் இருக்கிறது. ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕೆಂಬುದು ಆತನ ಕನಿಕರವಾಗಿದೆ. எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை, ரட்சிப்பை எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய யோசனையாய் அக்கறையாய் இருக்கிறது. ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಆತನ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அவர் கவலை எல்லாம், அவர் யோசனை எல்லாம் இதுதாங்க. ಆತನ ಕನಿಕರವೆಲ್ಲ ಇದೆ ರೀ. அவருடைய கரிசனை எல்லாம் உங்களையும் என்னை குறித்துமே இருக்கிறது. ಆತನ ಕನಿಕರವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆಯೂ ನನ್ನ ಬಗ್ಗೆಯೂ ಆಗಿದೆ. வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರವೇ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. பணக்காரர்களை ரட்சிக்க அல்ல, ಹಣ ಇರುವವರನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಅಲ್ಲ, ஐஸ்வர்யவான்களை ரட்சிக்க அல்ல, ಸಾಹುಕಾರರನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಅಲ್ಲ, நீதிமான்களை ரட்சிக்க அல்ல, ನೀತಿವಂತರನ್ನು ರಕ್ಷಣೆಗಾಗಿ, நல்லவர்களை மாத்திரம் ரட்சிக்க அல்ல, ಒಳ್ಳೆಯವರನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಅಲ್ಲ, பட்டம் படிப்பை படித்தவர்களை மாத்திரம் ரட்சிக்க அல்ல, ಓದಿದವರನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಅಲ್ಲ. இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கவே கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಾಗಿರಬಹುದು ಎಲ್ಲರನ್ನು ಆತನು ರಕ್ಷಿಸಲೇ ಇಲ್ಲಿ ಬಂದನು. பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದನು. பாவிகளின் நண்பனாக அவர் வாழ்ந்தார். ಪಾಪಿಗಳ ಒಂದು ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಬಂದನು. பாவிகளோடு கூட சேர்ந்து அவர் உண்டார். அவர் சாப்பாடு சாப்பிட்டார். ಪಾಪಿಗಳೊಂದಿಗೆ ಆತನು ಊಟವನ್ನು ಮಾಡಿದನು. ಆಗ ಗಮನಿಂಗ, அவர் சிந்தைக்குள்ள நான் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ಆದರೆ ಗಮನಿಸಿ, ಆತನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ ಎಂದರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ அவர் ಕಾರ್ಯ. கரிசனைக்குள்ள நான் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. ಆತನ ಕನಿಕರದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ ಎಂದರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. இந்த உலகத்தை படைத்த தேவன், ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ದೇವರು, வார்த்தையினால் உருவாக்கின தேவன், ವಾಕ್ಯದಿಂದಲೂ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಕರ್ತನು, இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன், ಇವತ್ತುವರೆಗೂ
ಇದುವರೆಗೂ ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த தேவன், ಆ ದೇವರು அதிபதியான தேவன், ಅಧಿಪತಿಯಾದ ದೇವರು, ராஜாதி ராஜனான தேவன், ರಾಜಾದಿರಾಜನಾದ ದೇವರು, தேவாதி தேவனான தேவன், ದೇವರಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ದೊಡ್ಡ ದೇವರಾಗಿರುವವರು, என்னையும் உங்களையும் அவர் சிந்தைக்குள்ளாக, அவர் நினைவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ನನ್ನನ್ನು ಆತನ ಕನಿಕರದಲ್ಲಿ, ಆತನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த உலகத்துல வேற எந்த அதிகாரியும் பட்டம் படித்தவர்கள் இந்த உலகத்துல பெரிய அரசியல்வாதிகளோ அல்லது பெரிய தலைவர்களுடைய மனதிலோ நினைவிலோ நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುವ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಆದರೆ ಆತನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஒருவேளை உங்க ஊழியர்காரர்கள் மனதில, உங்க பாஸ்டர்கள் மனதில, உங்க தீர்க்கதரிசிகள் மனதில ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಪ್ರವಾದಿ ಹೇಳುವವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ, ಪಾಸ್ಟರ್ಗಳ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஒருவேளை நீங்கள் அதிகமாய் உங்கள் உயிரையே கொடுத்து நேசித்தவர்கள் மனதில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ್ದ ಮನುಷ್ಯರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனால் இந்த உலகத்தை படைத்த உங்களை நேசிக்கிற தேவன் மனதில் எப்போதும் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். கரங்களை ಈ தட்டலாம். ಲೋಕವನ್ನೇ ಸೃಷ್ಟಿಸಿದ ಕರ್ತನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಿ. காரணம் அவர் மனசுல நீங்க கரிசனையா இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕನಿಕರವಾಗಿ ನೀವು ಇದ್ದೀರಿ. அவர் யோசனை என்ன தெரியுமா? ಆತನ ಯೋಚನೆ ಏನು ಗೊತ್ತಾ? அவர் கவலை என்ன தெரியுமா? ಆತನ ಕಳವಳ ಏನು அவர் ಗೊತ್ತಾ? கவலை அவத்தன சிந்தை, ಆತನ ಚಿಂತೆ ಏನು ಗೊತ್ತಾ? உங்களும் என்னையும் எப்போதும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதே, ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದೇ. இந்த உலகத்தின் கடைசி மூலையில் இருக்கிற ஒருவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கே, ಈ ಲೋಕದ ಕೊನೆಯಲ್ಲಿರುವ ವ್ಯಕ್ತಿಯು ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾಗಿ, மனித குலம் ಕೆಟ್ಟು போகக்கூடாது என்று விரும்புகிற ஒரே தேவன், ಮನುಷ್ಯ ಕುಲವು ಹಾಳಾಗಬಾರದೆಂಬುದೇ ಒಂದೇ ಗುರಿಯಾಗಿದೆ ಆತನಿಗೆ. பரிசுத்தவான்களை நல்லவர்களை ரட்சித்து, நீதிமான்களை ரட்சித்து, பாவிகளை அழிக்க வந்திருக்கிறதான அநேக கதைகள் இருக்கும்போது, பரிசுத்தவான்களின் நல்லவர்களை ரட்சித்து பாவிகளை அழிக்க வந்திருக்கிற நிறைய கதைகள் இருக்கும்போது, ಅನೇಕ ಕಥೆಗಳು ಈ ರೀತಿ ಇರಬಹುದು. ಅನೇಕರನ್ನು, ಒಳ್ಳೆಯವರನ್ನು ರಕ್ಷಿಸಲು, ಆ ಪಾಪಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಎಂಬ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಹುದು. பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிற ஒரே நல்ல தேவன், உண்மையான தேவன், ಜೀವನುಳ್ಳ ದೇವನ್ இந்த ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರமே. ಆದರೆ ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದ ಒಬ್ಬರು ಯಾರು ಎಂದರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ವೇದಂ ಮಾತ್ರವೇ. சொல்லுகிறது 2 பேதுரு 3:9 வசனம் சொல்லுகிறது. ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ 2 ಪೇತ್ರನು. நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, ಅನೇಕರು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾರೆ, ಯೇಸು வராரு, ஜீசஸ் இஸ் கமிங் சூன்ன்றீங்களே, ஏன்பா இன்னும் வரல? ದೇವರು ಬರುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಇನ್ನ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದು ಪ್ರಶ್ನಿಸಿರಬಹುದು. உங்க இயேசு உயிரோடு இல்லையா? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿಲ್ಲವಾ? உங்க தேவன் மறந்துட்டாரா? ನಿಮ್ಮ ದೇವರು ಮರೆತೋಗಿದ್ದಾರಾ? உங்க தேவன் கைவிட்டுட்டாரா? ನಿಮ್ಮ ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರಾ? உங்க தேவன் தானா? ನಿಮ್ಮ ದೇವರು ದೇವರಾ? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு ಆ ರೀತಿ ಅನೇಕರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಬಹುದು. வராருன்னு சொன்னவர் இன்னும் வரலையேப்பா. ಬರ್ತಾರೆ ಎನ್ನುವವರು ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 ವರ್ಷ ಹಿಂದೆ ಹೇಳಿದವರು 2000 ವರ್ಷ ಆದರೂ 2023 வருஷமும் 25வது வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. 2025ರಲ್ಲೂ ಇದೇ ನಡೀತಾ ಇದೆ. இன்னும் எப்ப வராரு? ಇನ್ನು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ? வருவாரா? ಬರ್ತಾರಾ? வரமாட்டாரா? ಬರಲ್ವಾ? நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கல்ல. ಅನೇಕರು ಪ್ರಶ್ನಿಸಬಹುದು. ஒரு வசனம் சொல்லுகிறது, ಒಂದು ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, ಆತನು ತಡವಾದರೂ, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, ಅನೇಕರು ಆತನು ತಡವಾಗುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನಿಸಿಕೊಂಡರು. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನವನ್ನು ತಡ ಮಾಡದೆ, கேள்வி கேட்கிறீங்களே, ನೀವು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತೀರಲ್ಲ, நீங்கள் ಕೆಟ್ಟು போகாமல் இருக்கும்படிக்கு அவர் தாமதிக்கிறார். ನೀವು ಹಾಳಾಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ಆತನು ತಡಮಾಡುತ್ತಾನೆ. ಸಂತೋಷத்தோடு ಕೈ ತಟ್ಟ மாட்டீங்களா? ಸಂತೋಷದಿಂದ ಕೈ ತಟ್ಟುವುದಿಲ್ಲವಾ? ಯಾವುದಕ್ಕೆ? எதுக்கு இன்னும் அவர் வராமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇನ್ನೂ ಆತನು ಬರಲಿಲ್ಲ? அவர் நேரத்தில் அவர் வருவார். ಅವರು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. கேள்வி கேட்கிறோமே, ಆದರೆ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತೇವಲ್ಲ, தாமதிக்கிறார், வரவில்லையே, ஏன் வரவில்லை, இன்னும் வரமாட்டாரா, அவர் மறந்து விட்டாரா என்று கேள்வி கேட்கிறோமே. ಎಷ್ಟು ತಡವಾಗಿದೆ, ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲವಾ ಎಂದು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತೇವಲ್ಲ. நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்கணும் சொல்லி அவர் தாமதிக்கிறார். ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಹಾಳಾಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ತಡವಾಗಿ, நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறவராய் இருக்கிறார். ನೀವು ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾಗಿ ಆತನು ತಡವಾಗಿ, மனித குலம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். ಮನುಷ್ಯ ಕುಲವು ಹಾಳಾಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ಆತನು ತಡವಾಗಿ. இரண்டாவதாக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
மனித குலம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். ಮನುಷ್ಯ ಕುಲ ಎಲ್ಲವೂ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಹೊಂದಬೇಕಾಗಿ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ತಡವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ಅನೇಕರು ಅದನ್ನು ಹೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ದೇವರು ತಾನು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿಲ್ಲ. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை விரும்பி நம்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இயேசு இருக்கிறார். ஹalleluya. ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ இந்த ದಯೆಯಾಗಿದ್ದಾನೆ. உலகம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ಈ ಲೋಕವು ಪಾಪದಿಂದ ಎಲ್ಲರೂ மனம் திரும்ப வேண்டும், மானசாಂತರ ಹೊಂದಬೇಕು. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕಾಗಿ ಆತನು ಅನ್ನಿಸಿಕೊಂಡು இந்த உலகம் அடிமைத்தனத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இயேசுவின் கரிசனையா இருக்கிறது. ದೇವರ ಕನಿಕರವು ಎಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿ ಬರಬೇಕಾಗಿ ಆತನ ಕನಿಕರವಾಗಿದೆ. ಅಡಿಮತನದಿಂದ வெளியில வரணும், ಗುಲಾಮತನದಿಂದ ಆಚೆ ಬರಬೇಕೆಂದು ದೇವರ ಯೋಚನೆಯಾಗಿದೆ. ಗುಲಾಮತನದಿಂದ ಎಲ್ಲರೂ ಹೊರಬೇಕಾಗಿ ದೇವರ ಯೋಚನೆಯಾಗಿದೆ. இந்த உலகம் அந்நிய தெய்வத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பது இயேசுவினுடைய கரிசனை யோசனை சிந்தையா இருக்கிறது. ದೇವರ ಕನಿಕರವು ಏನಾಗಿದೆ, ಯೋಚನೆ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ ದೇವರೊಬ್ಬರನ್ನೇ ಅವರು ಆರಾಧಿಸಬೇಕಾಗಿ ಆತನ ಯೋಚನೆಯಾಗಿದೆ. அதற்காக தான் அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை அவர் சிலுவையிலே மரித்து ரத்தத்தை கொடுத்து மரித்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟು எல்லாவற்றையும் சிலுவையில் கொடுத்தார். ಎಲ್ಲವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದನು. ரத்தத்தை சிந்தி என்னை உங்களை மீட்டிருக்கிறார். ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು. இந்த ரட்சிப்பு பெரியது. ಈ ರಕ್ಷಣೆ ದೊಡ್ಡದು. இந்த ரட்சிப்பு பெரியது. ಈ ರಕ್ಷಣೆ ದೊಡ್ಡದು. ಈ ರಕ್ಷಣೆ ದೊಡ್ಡದು. ಈ ರಕ್ಷಣೆಯು ದೊಡ್ಡದು. ಈ ರಕ್ಷಣೆ ಉನ್ನತವಾದದ್ದು. இந்த ரட்சிப்பு பெரியது. பெரியதுங்க. இந்த ரட்சிப்புக்கு ஈடாக வேற எதுவும் இல்லங்க. ಈ ರಕ್ಷಣೆಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ. பரலோகத்துக்கு போறது, ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು, 100 பேர் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டா போய்டுவோமா? ನಾವು 100 ಮಂದಿ ಇಲ್ಲಂದ್ರೆ 1000 ಮಂದಿಗೆ ಊಟ ಹಾಕಿದರೆ ಅನ್ನದಾನ பண்றேன், ಅನ್ನದಾನ ಮಾಡುತ್ತೇನೆ. 1000 பேருக்கு ಅನ್ನದಾனம் பண்றேன், 1000 ಮಂದಿಗೆ ನಾನು ಅನ್ನದಾನ ಮಾಡುತ್ತೇನೆ. 1000 குழந்தை அனாதை குழந்தைகளை காப்பாத்துறேன், படிக்க வைக்கிறேன். 1000 ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಓದಿಸುತ್ತೇನೆ. கோடீஸ்வரனா இருக்கிறேன். ನಾನು ಕೋಟೀಶ್ವರನಾಗಿದ್ದೇನೆ. இந்த நல்ல காரியத்தை செய்றேன். ಈ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೇನೆ. நிறைய பேருக்கு நான் ஹாஸ்பிடல் வசதி பண்ணி கொடுத்திருக்கிறேன். ಅನೇಕರಿಗೆ ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. இதெல்லாம் நல்லது மட்டும்தான். ಇದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು ಮಾತ್ರವೇ. பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ಆದರೆ ನಿಮಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೋಗುವುದಿಲ್ಲ. வானத்தின் மேலும், ಇಲ್ಲ வானத்தின் மேலும், ಆಕಾಶದ ಮೇಲೂ, பூமியின் கீழும், ಭೂಮಿಯ ಕೆಳಗೆ அவருடைய நாமமே இல்லாமல் ಆತನ ನಾಮವಲ್ಲದೆ வேறொரு நாமம் ಬೇರೆ ನಾಮವೂ ಇಲ್ಲ. ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் இல்லை. ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಯಾವ ನಾಮವೂ ಇಲ್ಲ. இயேசுவின் நாமமே ಯೇಸುವಿನ ನಾಮ மேலான நாமம். ಅದು ಮೇಲಾದ ನಾಮ. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருடைய நாமம் மாத்திரமே. ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಾಮ அவர் ಆತನ நாமம் ನಾಮವೇ. மாத்திரமே ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும். ಆತನ ನಾಮವೇ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯ. நான் பண்ற தர்மம், ನಾನು ಮಾಡುವ ಧರ್ಮம் தலை காக்கும். ಧರ್ಮವು ನನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. நான் நல்லது செஞ்சா ನಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದರೆ எனக்கு நல்லது நடக்கும். ನನಗೆ ಒಳ್ಳೇದು ನಡೆಯುತ್ತದೆ. நல்லதுதான். ಒಳ್ಳೆಯದು. அது ஏன் சொல்லி வச்சாங்க? ಅದು ಯಾಕೆ ಹೇಳಿದರು? பெரியவங்க, ದೊಡ್ಡವರು, அந்த காலத்துல மூதாதைகள்லாம், ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಹಿರಿಯವರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದ ಹಿರಿಯವರು என்ன சொல்லி வச்சாங்க? ಏನ್ ಹೇಳಿದರು? தர்மம் தலை காக்கும். ಧರ್ಮವು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? நீ கெட்டது செய்யாம நல்லது செய்யணும்ன்றதுக்காக. ನೀನು ಕೆಟ್ಟದು ಮಾಡದೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕಾಗಿ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? 4 பேருக்கு உதவி செய்யப்பா, உனக்கு நல்லது நடக்கும். 4 ಜನಕ್ಕೆ ನೀನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದರೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತದೆ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. நீ நல்லது செய்யணும், நான் நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. ನೀವು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು, ನಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕಾಗಿ ಹೇಳಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು என்ன ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருமா? ಅದು ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ಕರೆಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. அது என்ன பரலோகத்திற்கு கொண்டு செல்லுமா? ಅದು ನನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடாதுங்க. ನನ್ನ ಬಾಳು ಇಲ್ಲೇ ಮುಗಿಯುವುದಿಲ್ಲ. சரீரம் இங்க அழிஞ்சிடும். ನನ್ನ ಶರೀರವು ಇಲ್ಲಿ ನಾಶವಾಗಬಹುದು. ஆத்மா அப்பா கிட்ட இருக்கணும்னா, ನನ್ನ ಆತ್ಮವು ಆ ತಂದೆಯ ಬಳಿ ಇರಬೇಕಾದರೆ, அப்பா நாமத்தை நான் கொண்டாடணும், துதிக்கணும். அப்பா நாம மாத்திரம் தான் எனக்கு மாத்திரம். ತಂದೆ ನಾಮವನ್ನು ನಾನು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அது இயேசுவின் நாமம். ಅದು ಯೇಸುವಿನ ನಾಮ. அந்த நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ಆ ನಾಮವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವ ನಾಮವೂ ಅಲ್ಲ. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ರಕ್ಷಣೆಯು ಮಿಗ ಮುಖ್ಯ. அப்போ
ಹಾಗಾದರೆ God's concern ದೇವರ ಕನಿಕರ is my concern. ಅದು ನನ್ನ ಕನಿಕರ. அவரே, ಆತನೇ, உலகத்தை படைத்த அவரே, ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನೇ, மனித குலத்திற்காக மரித்த அவரே, ಮನುಷ್ಯ ಕುಲಕ್ಕೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿದ ಆತನೇ, ரத்தம் சிந்தின அவரே, ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ அவரை ಆತನೇ, குறித்து சொல்றாரு. ಅವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. ஒருவன் என் வார்த்தையை கேட்டு ಒಬ್ಬನು ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ கேட்டும் விசுவாசியாமற் போனால் ಅದನ್ನು ಕೇಳಿಯೂ ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸ அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. ಅವರನ್ನು ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಿಲ್ಲ. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் ನಾನು ಈ ಲೋಕವನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಬರದೆ உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ಈ ಲೋಕವನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದೆ. சொல்லமா, God's concern is my concern. ದೇವರ ಕನಿಕರವು ನನ್ನ My ಕನಿಕರ. daddy's concern is my concern. ನನ್ನ ತಂದೆಯ ಕನಿಕರ ನನ್ನ ಕನಿಕರ. அவரே அப்படி சொல்லிட்ட பிறகு ಅವರೇ ಆ ರೀತಿ ಹೇಳಿದಾಗ நான் யாருங்க இந்த உலகத்தை நியாயம் ನಾನು தீர்க்க? ಯಾರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನಿಸಲು? நான் யாருங்க தவறு செய்தவர்களை நியாயம் தீர்க்க? ನಾನು ಯಾರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ? புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? நான் நியாயம் தீர்க்க கூடாது. ನಾನು ಯಾರನ್ನು ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಬಾರದು. நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க கூடாது. ನಾನು ಅವರನ್ನು ನ್ಯಾಯ யாராவது ತೀರಿಸುವನಾಗಿರಬಾರದು. எதனா செஞ்சாங்கன்னா ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದರೆ ஆண்டவர்கிட்ட விட்டுடுங்க. ದೇವರ ಬಳಿ ಬಿಟ್ಟು கர்த்தர் பார்த்துக்குவாரு. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வலி இருக்கும், ನೋವಿರಬಹುದು, வேதனை இருக்கும், ಅದು ದುಃಖವಾಗಬಹುದು, கஷ்டம் இருக்கும், ಕಷ್ಟವಾಗಬಹುದು. ஆனா கர்த்தர்கிட்ட விட்டுடலாம். ಆದ್ರೆ ದೇವರ ಬಳಿ ಬಿಡೋಣ. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಅವರು பார்த்துக்கொள்வார். ಯಾಕಂದರೆ ಏನೆಂದ್ರಾಲ್ என்னை உங்களை நியாயம் தீர்க்க அவர் வரல. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಬರಲಿಲ್ಲ. நியாய பிரமாணத்தை கொடுக்க வரல. ಆತನು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಡಲು ಬರಲಿಲ್ಲ. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன்னு சொல்றாரு. ಆತನು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬಂದನು. சோ அந்த கன்சர்ன் தான் எனக்கும் இருக்கணும். ಆ ಕನಿಕರವೇ ನಿಮಗೆ ನನಗೆ ಇರಬೇಕು. நிறைய ஓடிட்டு இருக்கு, ಹಾಗೆ ಓಡುತ್ತಾ ಇದೆ. ஆண்டவரೇ, ದೇವರೇ, நான் கெட்டு போகாமல் இருக்கணும் தானே நீங்க தாமதிக்கிறீங்க. ನಾನು ಹಾಳಾಗಬಾರದೆಂಬ ನೀವು நான் ತಡವಾಗಿದ್ದೀರಾ. ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும் அல்லவா? ನಾನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕಲ್ಲವಾ? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ಇದೆಲ್ಲ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இன்றைக்கும் கர்த்தர் எனக்காக உங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ பரிந்து ಗೊತ್ತಾ? பேசிக்கிட்டே இருக்கிறார். ತಂದೆ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya சொல்லமா? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ಸಾರ್ವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன், ಯಾಕಂದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வரல. ಇನ್ನು ಅನೇಕರು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. எல்லாருக்காகவும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡ್ತಾ இயேசு ಇದ್ದಾರೆ? பிதாவின் வலது பாரிசத்துல இருந்துகிட்டு என்ன பண்றாரா? ಯೇಸು ಆತನ ಬಲಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದು ಏನ್ ಮಾಡ್ತಾ பரிந்து ಇದ್ದಾರೆ? பேசிக்கொண்டிருக்கிறாரா? ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. 1 யோவான் 2:1 வசனம் சொல்லுகிறது. 1 ಯೋಹಾನ 2:1 1 ಯೋಹಾನ 2:1 ஒருவன் பாவம் செய்வானானால் ಒಬ್ಬನು ಪಾಪ ಮಾಡಿದರೆ நீதிபரராய் இருக்கிற இயேசு, ನೀತಿವಂತನಾಗಿರುವ ಯೇಸು, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹalleluya, ஹalleluya. கிடைக்கலையா? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನು ತಂದೆಯ ಬಳಿ ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಮಾತನಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. இரண்டாவது வசனம், ಎರಡನೇ ವಾಕ್ಯ ரோமர் 8:34 வசனம் சொல்லுகிறது. ರೋಮರ್ 8:34 ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். யாருங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், இந்த இயேசுவே. ஹalleluya. ಅಪರಾಧಿಗಳನ್ನು ನಿರ್ಮಯಿಸುವವರು ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லமா, எனக்காக அவர் வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்காருங்க. ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡುತ್ತಿದ್ದಾನೆ. எனக்காக அவர் மத்தியஸ்தனா இருக்கிறார். ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. மத்தியஸ்தனா இருக்கிறார், மீடியேட்டரா இருக்கிறார். ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಮೀಡಿಯೇಟರ್. தேவன் ஒருவரே, ದೇವರೊಬ್ಬರೇ. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. ಆತನೊಬ್ಬನೇ ನಮಗೋಸ್ಕರ ಮೀಡಿಯೇಟರ್ ಆಗಿದ್ದಾನೆ. என்ன பண்றாரு தெரியுங்களா? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? அவர் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்து ಆತನು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்திற்காக ಈ ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕಾಗಿ நாளைக்கு சரியாயிடுவான், ನಾಳೆ ಚೆನ್ನಾಗಾಗುತ್ತಾರೆ, இன்னும் கொஞ்சம் டைம், ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೊಡಿ, இன்னும் கொஞ்ச நாள், ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನ, இன்னைக்கு வந்துருவான், ಇವತ್ತು ಬರುತ್ತಾರೆ, கொஞ்சம் டைம் கொடுங்க, ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೊಡಿ. பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவருக்கு தெரியும், ಏಕೆಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು, இந்த உலகம் நம்மை கெட்டு போக செய்துக்கிட்டே இருக்கும். ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಹಾಳು ಮಾಡೋ
ಗಾಗಿ ಇದೆ. இந்த உலகம் நம் பரிசுத்தத்தை கெடுக்க வைத்துக் கொண்டிருக்கோம். ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲು ಇದೆ. ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும் நானும் நீங்களும். ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು ನೀವು. அவருக்கு தெரியும் பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ಆತನಿಗೆ ಗೊತ್ತು ಸೈತಾನನು ಸಿಂಹದ ಹಾಗೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನುಂಗಬೇಕಾಗಿ ಆತನು ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. எப்பொழுதும் பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ಯಾವಾಗಲೂ ಆತನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ಹಾಗೆ, ಯಾವಾಗಲೂ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದಾಗಿ ಯಾವಾಗ ನುಂಗೋಣ ಅಂತ ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. அதனால எனக்காக உங்களுக்காக அவர் தூங்காமல் உறங்காமல் என்னை உங்களையும் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வைத்துக்கொள்ள விழித்துக் கொண்டே இருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರ ಬಳಿ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಆತನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಹೊರಬೇಕಾಗಿ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். ಆತನು ಇನ್ನು சிரிக்க மாட்டீங்களா? என்னங்க தூங்குறவங்களாம் ஹalleluya சொல்லுங்க. ನಿದ್ರಿಸುವವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. ஏன் குட் ஃப்ரைடே துக்கத்தில் இருக்கிறீங்களா? கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்களா காலையில்? என்னங்க, எனக்காக உங்களுக்காக ஒருவர் நான் சரியாயிடுவேன், இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான், இன்னைக்கு விரோதமாக இருக்கிறான், நாளைக்கு விரோதமாக இருக்கிறான், கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான், ஆனால் நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பரிந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. ಒಬ್ಬರು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಇವತ್ತು ಬಂದ್ಬಿಡುತ್ತಾರೆ, ನಾಳೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನನ್ನ ಪರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಇದು ಕೇಳುம்போது உள்ளம் துள்ள வேண்டாமா? ಇದನ್ನು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಅದು உற்சாகம் பெருக வேண்டாமா? ಉತ್ಸಾಹ ಬರಬಾರದ ನಿಮ್ಮ ಒಳಗೆ? எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறாரே, ನನಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುವ ಒಬ್ಬರು ದೇವರಿದ್ದಾರೆ. தனக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் அவர் விட்டு போனவராய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ನನಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. என் தாய் என் தகப்பன் இதை செய்ய முடியுமோ? ನನ್ನ ತಾಯಾಗಲಿ ನನ್ನ ತಂದೆ ಇದನ್ನು ಮಾಡಬಹುದು. அவங்க ஒரு அளவுக்கு மீறி எனக்காக நிற்க முடியுமா? ಒಂದು ಮಟ್ಟ ಅಷ್ಟಕ್ಕೆ ಅವರು ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. இன்னும் எவ்வளவு நாள் உனக்காக ஜெபம் பண்ணுவது, எவ்வளவு நாள் உனக்காக காத்திருப்பது என்று சொல்லி என்னை தள்ளி விடுவார்கள் அல்லவா? ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನ ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ತಳ್ಳಿ ಬಿಡುವವರಾಗಿದ್ದಾರಲ್ಲ. என் பாவத்தை என் அசிங்கத்தை பார்த்து என்னை சேர்க்காமல் இருப்பார்கள் அல்லவா? ನನ್ನ ಪಾಪವನ್ನು ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರಲ್ಲ. ஆனால் எதையும் பார்க்காமல் உளையான சேற்றிலிருந்து தூக்கினவர் எனக்காக என் ரட்சிப்புக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் இருக்கிறாரே. ಆದರೆ ಏನನ್ನು ನೋಡದೆ ನಾನು ಕೆಸರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ ಆತನು ಎತ್ತಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದವನು ನನಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನಲ್ಲ. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ಆ ರಕ್ಷಣೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அந்த கன்சர்ன் ಆ ಕನಿಕರ எனக்கு உங்களுக்கும் இருக்கட்டும். ಅದು ನನಗೆ ನಿಮಗೆ ಇರಲಿ. நானும் அதே தான் எல்லாருக்கும் இந்த நாட்கள்ல சொல்லணும். ನಾನು ಅದನ್ನೇ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಬೇಕು, செய்யணும், ಅದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் நாட்களிலே, ಈ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಈಸ್ಟರ್ ದಿನದಲ್ಲಿ இந்த கன்சர்ன் அநேகருக்கு நம்ம காண்பிக்கலாம். ಈ ಕನಿಕರ ಅನೇಕರಿಗೆ ನಾವು ತೋರಿಸೋಣ. இந்த கன்சர்ன் அநேகருக்கு நம்ம கொடுக்கலாம். ಈ ಕನಿಕರವನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಕೊಡೋಣ. ஒரு ஆடு ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வந்தா எவ்வளவு சந்தோஷம். ಒಂದು ಆತ್ಮವು ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ஒரு ஆத்துமா கர்த்தர் அன்பை தெரிந்து கொண்டா எவ்வளவு சந்தோஷம். ಒಂದು ಆತ್ಮವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ಎರಡನೇದಾಗಿ முதலாவதாக salvation, ಮೊದಲನೇದಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡಿ. ಎರಡನೇದಾಗಿ selfless servant, ನಿಸ್ವಾರ್ಥ ಸೇವಕ. Jesus concern is selfless servant ಆಗ ಇರುವುದುதான். ದೇವರ ಕನಿಕರವು ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥ ಸೇವಕನೇ. நிர்ஸ்வார்த்த சேவக, தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு வேலைக்காரனாகவே இருப்பது. ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥ ಸೇವಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆತನು. ಅವರ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಅದೇதான். ಆತನ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಅದೇ. பாருங்க, ನೋಡಿ, தேவராஜ்யம் வரணும் உண்மைதான். ದೇವರ ರಾಜ್ಯವು ಬರಬೇಕು ನಿಜವೇ. ಆದರೆ அவர் இங்க ஒரு மாளிகை கட்டி வாழ்றதுக்கு வரல. ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ದೊಡ್ಡ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಬಾಳಲು ಬರಲಿಲ್ಲ. பெரிய ವೈಟ್ ಹೌಸ್ ಕಟ್ಟಿ வாழ்றதுக்கு வரல. ಒಂದು ದೊಡ್ಡ ವೈಟ್ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. சுயநலமற்றவராய் தன்னலமற்றவராய் அவர் இந்த இடத்திலே வந்து ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥನಾಗಿ ಈ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದು கடைசி வரைக்கும் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு சுயமே இல்லாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்து போனார். ಕೊನೆಯ ತನಕ ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿ ಬಾಳಿ ಇಲ್ಲಿಂದ ಹೋದರು. ಯೇಸು ಸುಯத்தை வெறுத்தார். ಯೇಸು ತನ್ನ ನಿಸ್ವಾರ್ಥವನ್ನು ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿ ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿ ಬಾಳಿದನು. ಕರೆಕ್ಟ್ தானம்மா? நிர்ஸ்வார்த்தகனாகி ಬಾಳಿದನು, ಸ್ವಾರ್ಥವಿಲ್ಲದವನಾಗಿ ಬಾಳಿದನು சொல்லிடுங்க, ஈஸியாயிடும். அப்படிதானே?
ಸ್ವಾರ್ಥ ಇಲ್ಲದವನಾಗಿ ಬಾಳಿದನು. தன்னலமற்றவனாய் சுயநலமற்றவராய் இயேசு வாழ்ந்தார். ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿ ಬಾಳಿದನು. வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ದೇವಕುಮಾರನಿಗೆ ಮಲಗಲಿಕ್ಕೆ ಒಂದು ಜಾಗವಿಲ್ಲ. தலை சாய்க்க இடமில்ல. ಆತನಿಗೆ ತಲೆಯನ್ನು அவர் சொல்றாரு கோதுமை மணியானது ಗೋಧಿ யோவான் 12:24 ಯೋಹಾನ 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಜವಾಗಿ ನಿಜವಾಗಿ ಹೇಳುವುದು, கோதுமை மணியானது ಗೋಧಿಯ ಕಾಳು நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತು ಸಾಯದಿದ್ದರೆ தனித்திருக்கும், ಅದು ಒಂದೇ ಆಗಿ ಉಳಿಯುವುದು. செத்ததே ஆகில் ಅದು ಸತ್ತ ಮೇಲೆ மிகுந்த பலனை கொடுக்குங்க. ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದು. அப்ப கோதுமை மணி என்ன ஆகணும்? ಹಾಗಾದ್ರೆ ಗೋಧುಮೆಯ ಬೀಜ ಏನಾಗಬೇಕು? நிலத்தில் விழுந்து ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದು செத்தாதான் ಸತ್ತರೆ ಮಾತ್ರ கனி கொடுக்கும். ಅದು சொல்லிக்கலாம், ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நான் சுயத்திற்கு சாகணும், ನಾನು ನನ್ನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ நான் ಸಾಯಬೇಕು. சுயத்திற்கு செத்தாதான் ನನ್ನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ನಾನು ಸತ್ತರೆ பலன் கொடுக்கும். ನಾನು ಫಲ ಕೊಡುತ್ತೇನೆ. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ನೀನು ಬಿತ್ತಿದ ಬೀಜವು ಅದು ಸಾಯದೇ ಇದ್ದರೆ ಅದು ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಯೇಸು சுயத்திற்கு செத்ததனால தான் சீடர்களுடைய காலை கழுவ போனாரு. ಯೇಸುವಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಸತ್ತ ಕಾರಣವೇ ಆತನ ಶಿಷ್ಯರ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದನು. நான் மனுஷகுமாரன், ನಾನು ಮನುಷ್ಯಕುಮಾರ, நான் தெய்வகுமாரன், ನಾನು ದೇವರ ಕುಮಾರ. அப்படியே ஸ்டேஜ்ல அப்படியே நின்றுல, ನಾನು ಹಾಗೆ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ನಿಂತಲಿಲ್ಲ. அப்படியே Dress கலையாம வந்து Dress கலையாம போல இயேசு. ನನ್ನ ಡ್ರೆಸ್ ಏನು ಆಗದೆ ನಾನು ಬಂದಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அப்படியே மேலே வந்து மேலே போல, ಹಾಗೆ ಮೇಲೆ ಬಂದು ಮೇಲೆ ಹೋಗಲಿಲ್ಲ. இப்போ வராங்கல்ல ஃப்ளைட்ல எதனா ஒரு ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னா, டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃப்ளைட்லேயே வந்து டப் 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 டப்னு வந்துட்டு அப்படியே டப் டப்னு கீழே பார்த்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. ಏನಾದರೂ ನಮ್ಮ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಡಿಸಾಸ್ಟರ್ ಬಂದರೆ ಫ್ಲೈಟಲ್ಲೇ ಬಂದು ಹೆಲಿಕಾಪ್ಟರಲ್ಲೇ ಬಂದು ಹೋಗುವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த மாதிரி இல்லை என் கடவுள். ಆ ರೀತಿಯಾದ ದೇವರು ನನ್ನ ದೇವರಲ್ಲ. இறங்கிட்டாரு, ಆತನು ಇಳಿದನು, கீழே குனிஞ்சிட்டாரு, ಆತನು ಬಗ್ಗಿದನು, கால கழுவினாரு, ಆತನು ಬಗ್ಗಿ ಕಾಲನ್ನು ತೊಳೆದನು, டவல் எடுத்து துடைக்கிறாரு, ಟವಲನ್ನು ತೆಗೆದು ಒರೆಸುತ್ತಾನೆ. செல்ஃப்லெஸ் ಸರ್ವೆಂಟಾಗவே வாழ்ந்தார். ಆತನು ಸ್ವಾರ್ಥಕ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಾಳಿ ತೋರಿಸಿದನು. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಮನುಷ್ಯಕುಮಾರನು ஊழியம் கொள்ளும்படி வரல, ಆತನು ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ வேலை ಬರಲಿಲ್ಲ, கொள்ளும்படி வரல, ಆತನು ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ஊழியம் ಬರಲಿಲ್ಲ, செய்து கொள்ளும்படி வரல, ಆತನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ஊழியம் ಬರಲಿಲ್ಲ, செய்யும்படி வந்தார், ಆತನು ಕೆಲಸ வேலை ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ செய்யும்படி ಬಂದನು, வந்தார். ಆತನು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಇವತ್ತು போன வாரம் பார்த்தேன், ಹೋದ ವಾರ ನೋಡಿದೆ, ரெவரண்ட், ಡಾಕ್ಟರ್, so and so, pastor, so and so. வயிறு எரியுது பார்த்தாவே எனக்கு அது ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿದು, அது ஏன் தெரியல, எனக்கு வயிறு எரியுதுன்னு தெரியல. ಅದು ಯಾಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿತದೆ. பொறாமன்னு சொல்லாதீங்க, ಅದನ್ನು ನನಗೆ அதை பார்த்தா ಹೊಟ್ಟೆ ಕಿರ್ಚ್ ಅಂತ இதெல்லாம் ಹೇಳಿ கடவுளுக்கு போக வேண்டியது ஆயாச்சையா? ಇದೆಲ್ಲ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಹೋಗಬೇಕಲ್ಲ. ரெவரண்ட், டாக்டர், பாஸ்டர், பிஷப், so and so. பேர்லயே சுயம் சாகல, ಹೆಸರಿನಲ್ಲೇ ಆ ಸ್ವಾರ್ಥ ಸಾಯಲಿಲ್ಲ. அப்புறம் எங்கங்க நம்ம செய்கையில சுயம் சாவும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಸಾಯುತ್ತದೆ? எங்க இருக்கிறோம் நம்ம தெரியல, ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ನಾವು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சுயத்திற்கு சாகணும். ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಸಾಯಬೇಕು. சுயத்திற்கு செத்ததனால தான் சீடர்களின் காலை கழுவினாரு. ಆತನ ಸ್ವಾರ್ಥಗೋಸ್ಕರ ಸತ್ತಿದ ಕಾರಣವೇ ಆತನ ಶಿಷ್ಯರ சுயத்திற்கு செத்ததனால தான் அவமானப்படுத்தப்பட்டும் அமைதியா இருந்தார். ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿ ಇದ್ದ ಕಾರಣವೇ ಆತನ ಶಿಷ್ಯರ ಕಾಲ್ಗಳನ್ನು ತೊಳೆದನು. ಯೇಸು சுயத்திற்கு செத்ததனால தான் அடிச்சாலும் பொறுமையா இருந்தார். ಯೇಸು ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿ ಇದ್ದರು, ಒಡೆದರು ಆತನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದನು. அடிக்கப்பட்டாலும் பொறுமையா இருந்தார். ಆತನು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟರು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದನು. திடீர்னு பார்த்து எதையும் செய்யல, ತಕ್ಷಣ ನೋಡಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமா, இயேசு சுயத்திற்கு செத்ததனால தான் நமக்காக மரிக்கவும் செய்தார். ಯೇಸು ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿದ್ದ ಕಾರಣವೇ ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದನು. இந்த வார்த்தை அவருடைய மரணத்தை குறிக்கிற வார்த்தை தான். ಈ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಆತನ ಮರಣವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தை சொல்றாரு. ಅದು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೋಗುವ ಮುನ್ನ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கொஞ்ச நேரம், ಸ್ವಲ್ಪ ಸಮಯ, கோதுமை மணியானது ಗೋಧುಮೆ ಬೀಜ செத்ததே ஆகில் ಸತ್ತರೆ ಮಾತ್ರವೇ அநேகருக்கு பலன் கொடுக்கும். ಅದು ಅನೇಕರಿಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತದೆ. இப்ப நான் சாக போறேன், ಇವಾಗ ನಾನು ಸಾಯಲಿದ್ದೇನೆ மறைமுகமா என்று சொல்றாரு. ಅದನ್ನು ಆತನು ಹೇಳಿದನು.
நானும் நீங்களும் சுயத்திற்கு சாகணும். ನಾನು ನೀವು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಸಾಯಬೇಕು. நல்ல வேலை செய்யணும். ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. சோம்பேறித்தனமா வீட்டில் இருக்கக்கூடாது. ನಾವು ಸೋಂಬೇರಿಯಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. வீடு கட்டுங்க, ಮನೆ ಕಟ್ಟಿ, நல்லது. ಒಳ್ಳೆಯದು. காரு பங்களா வாங்குங்க, ಕಾರು ಬಂಗಲ ತಗೊಳ್ಳಿ, நல்லது. ಒಳ್ಳೆಯದು. ಆದರೆ அதெல்லாம் என்னையும் உங்களையும் பாதிக்க கூடாது. ಅದೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಬಾರದು. இங்க உள்ள ಈ ಒಳಗಡೆ செல்ஃப்லெஸ் சர்வெண்டாகவே இருக்கணும். ನಾವು ನಿಸ್ವಾರ್ಥಕರಾಗಿರಬೇಕು. யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், ಯಾರಿಗೆ ನಾವು ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಆಗಿ, யார ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம், ಯಾರನ್ನು ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು எந்த ஏழையோட தோள் கொடுத்து நம்ம தாங்கலாம், ಯಾವ ಬಡವರನ್ನು ನಾನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, யாரை நம்ம விசாரிக்கலாம், ಯಾರನ್ನು ನಾನು ವಿಚಾರಿಸಬೇಕು. இங்க செல்ஃப்லெஸ் ஹார்ட் இருந்துச்சுன்னா ಇಲ್ಲಿ ನಿಸ್ವಾರ್ಥಕ ಹೃದಯವಿದ್ದರೆ இந்த கையில அதெல்லாம் செய்வோம். ಈ ಕೈಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. விதை மரிக்க மறுத்தால் மரமாகாது. ಬೀಜವು ಮರಣ ಹೊಂದದೇ ಇದ್ದರೆ ಅದು ಮರವಾಗುವುದಿಲ್ಲ. இன்னொரு சொல்லட்டுமா? ಇನ್ನೊಂದ್ಸಲ ಹೇಳ, விதையானது மரிக்க மறுத்தால் மரமாகாது. ಬೀಜವು ಅದು ಮರಣ ಹೊಂದದೆ ಹೋದರೆ ಅದು ಮರವಾಗುವುದಿಲ್ಲ. நாமும் சுயத்திற்கு மரிக்க மறுத்தால் மரமாக முடியாது. சுயத்திற்கு மரிக்க மறுத்தால் மரமாக முடியாது. ನಾನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ನಾನು ಮರಣ ಹೊಂದದೆ ಇದ್ದರೆ ನಾನು ದೊಡ್ಡ ಮರವಾಗುವುದಿಲ್ಲ. இலை முளைக்காது, ಎಲೆಗಳು ಬರುವುದಿಲ್ಲ, கிளை படராது. கிளை பிரான்ச்சஸ், ರೆಂಬೆಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. ಗೊಂಬೆಗಳು, ರೆಂಬೆ ಕೊಂಬೆ ಎಲ್ಲ ಉಂಟಾ? சரி. பூ மலராது, ಹೂವು ಬರುವುದಿಲ್ಲ. காய் காய்க்க முடியாது, ಬೀಜವು ಅದು ಕಾಯಾಗಿ கனி கொடுக்க முடியாது, ಅದು ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಅನೇಕರಿಗೆ ಫಲನ್ கொடுக்க முடியாது, ಅದು ಅನೇಕರಿಗೆ ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. செத்தாதான். ನಾನು ಸತ್ತರೆ அப்படின்னா என்னப்பா சாவ சொல்றீங்களான்னு ಹಾಗಾದ್ರೆ கேக்குறீங்களா? ನಾನು ಹೋಗಿ ಸಾಯ ಕೇಳ್ತೀರಾ? அந்த சரீர பிரகாரம் மரணத்தை சொல்ல, ಶರೀರದ ಮರಣ உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, ಒಳಗಡೆ ಅಂಟಿಕೊಂಡಿದೆ ನೋಡಿ. ನಾನು ನಾನು எனக்கு 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 ನನಗೆ 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 ಎಂದು 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 ನಂದು ನಂದು இந்த ನಂದು, பென்சில் ಎಂದು, ಈ ಪೆನ್ಸಿಲ್ ನಂದು, இந்த சர்ச் ಎಂದು, ಈ ಚರ್ಚ್ ನಂದು, இந்த இடம் ಎಂದು, ಈ ಜಾಗ ನನ್ನದು, இந்த வீடு ಎಂದು, ಈ ಮನೆ ನನ್ನದು. அந்த மாதிரி ಎಂದು சொல்லிட்டு இருந்தோம். ಆ ರೀತಿ ನಂದು ನಂದು ಅಂತ என்னது 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 ನಂದು 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 அப்படின்னு சொல்ற அந்த சுயம் சாகணும்னு சொல்றாங்க. ಹಾಗೆ ಹೇಳುವ ಆ ಸ್ವಾರ್ಥವು ಸಾಯಬೇಕು. சுயத்திற்கு நான் சாகலன்னு சொன்னா ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ನಾನು ಸಾಯದೆ ಹೋದರೆ என் குடும்பத்தை நான் விசாரிக்க முடியாது. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ವಿಚಾರಿಸಕ್ಕೆ என் ಆಗುವುದಿಲ್ಲ. குடும்பத்தின் மேல நான் கரிசனையா இருக்க மாட்டேன். ನನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ನಾನು ಕನಿಕರವಾಗಿ அவர் என் மேல கரிசனையா இருந்ததனால தான் மரித்தார். ಆತನು ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರದಿಂದ ಇದ್ದ ಕಾರಣವೇ ಆತನು அவர் என் மேல கரிசனையா இருந்ததனால தான் சுயத்திற்கு சத்தார். ಆತನು ನನಗೋಸ್ಕರ ಆ ಕನಿಕರವಾಗಿ ಇದ್ದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಆತನು ನನಗೋಸ್ಕರ ಸತ್ತಿದನು. ಅದ போல நான் செத்தாதான், ಆ ರೀತಿ ನಾನು என் சுயம் செத்தால்தான் ಆ ರೀತಿ ನನ್ನ ಸ್ವಾರ್ಥ என் குடும்பத்தை நான் விசாரிக்க முடியும், ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ವಿಚಾರಿಸಕ್ಕೆ என் ಆಗುತ್ತದೆ, அப்பாவை நான் விசாரிக்க முடியும், ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ, என் அம்மாவை நான் விசாரிக்க ನನ್ನ முடியும், ತಾಯಿಯನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ, என் கணவனை விசாரிக்க ನನ್ನ முடியும், ಗಂಡನನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ, என் மனைவியை விசாரிக்க ನನ್ನ முடியும். ಹೆಂಡತಿಯನ್ನು இவங்க ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ, மேல நான் கரிசனையா இருக்க முடியும். ನಾನು ಇವರ ಮೇಲೆಲ್ಲ ಕನಿಕರವಾಗಿರಬಹುದು. என் மாமியாரை என் மாமனாரை விசாரிக்க முடியும், கரிசனையா இருக்க முடியும். ನನ್ನ ಅತ್ತೆಯನ್ನು ಮಾವವನ್ನು ನಾನು ವಿಚಾರಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஆமா 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 ஒரு ஏழைய நான் விசாரிக்க முடியும், ಒಂದು ಬಡವರನ್ನು ವಿಚಾರಿಸಕ್ಕೆ, ஒரு எளியவர்களை கூட நான் நிக்க முடியும், ಒಂದು ತುಂಬಾ ಬಡವರನ್ನು ವಿಚಾರಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க ಆದ್ರೆ ಇವತ್ತಿರುವವರು ஒரு ஏழை கூட நிக்க மாட்டாங்க. ಒಬ್ಬ ಬಡವರ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನೇ ஊழியம் கொள்ளும்படி வரல, ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, செல்ஃப்லெஸ் சர்வெண்டா வந்தாரு. ಆತನು ಸೇವಕನಾಗಿ ಬಂದನು. அந்த மனுஷன் குமார பேரை சொல்றேன்னா ಆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿರುವ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿರುವ ನಾನು, தள்ளீரு தள்ளீரு தள்ளீரு, ದೂರವಾಗಿರು தூரம் இரு தூரம் இரு தூரம் இரு, ದೂರವಾಗಿರು. நீ படிச்சவனா, ನೀನು ಓದಿದವனா, பக்கம் இரு. ಹತ್ರ ಬಾ. நீ படிக்காதவனா, ನೀನು ಓದಲಿಲ್ಲವಾ, தூரம் இரு. ದೂರ ಇರು. நீ அழகா இருக்கிறியா, ನೀನು ಸುಂದರವಾಗಿದ್ದೀಯಾ, ಪಕ್ಕದಲ್ಲಿರು. நீ அழகா இல்லையா, ನೀನು ಸುಂದರವಾಗಿಲ್ಲವಾ, ದೂರವಿರು. நீ பட்டம் படிப்பு வந்திருக்கா, ನೀನು ಓದಿದೀಯಾ, பக்கம் இரு. ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರು. பட்டம் படிப்பு இல்லையா, தூரம் இரு. ನೀನು ಇಲ್ಲವಾ, ದೂರ ಹೋಗು. கரிசனையே இல்ல, கொஞ்சம் கூட ಕನಿಕರವೇ ಇಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಕೂಡ. பேரு மட்டும் பிஷப் பாஸ்டர், ಆದ್ರೆ ಹೆಸರು ಮಾತ್ರ ಬಿಷಪ್ ಪಾಸ್ಟರ್. செல்ஃப்லெஸ் சர்வெண்டா இருக்கணுங்க எப்பயுமே. ನಾವು ನಿಸ್ವಾರ್ಥಕನಾಗಿರಬೇಕು, ஊழியனா இருக்கணும் எப்பயுமே. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸೇವಕರಾಗಿರಬೇಕು. ಬಂದವ வந்து ಬಂದವ போக கூடாது, ಬಂದವಾಗಿ ಬಂದು ಬಂದಿಂದ ಹೋಗಬಾರದು. உலகத்தை படைச்ச தேவன், ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು, சிங்காசனத்திற்கு உரிய தேவன், ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಾಗಿರುವ வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியுமாய் கொண்டிருக்கிற தேவன், ಆಕಾಶವು ಆತನಿಗೆ
ಸಿಂಹಾಸನವಾಗಿ ಭೂಮಿಯು ಆತನಿಗೆ ಹಾ. ಪಾದಚರೆಯಾಗಿತ್ತು. அவரே செல்ஃப்லெஸ் சர்வெண்டா இருக்கிறார். ಆತನೇ ಸೆಲ್ಫ್ಲೆಸ್ ಸರ್ವೆಂಟ್ ಆಗಿರುವ. ನಾನು நீங்களும் ஏமாத்துறோம். ನಾನು ನೀವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ. தயவு செய்து சொல்றேன். ದಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அது எங்கிருந்து தான் வருதோ தெரியல. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருத்தரை விசாரிக்கிறது இல்ல. ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ. ஒருத்தரை கண்டுக்கிறது இல்ல. ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அந்த பாரம் கரிசனம் இருக்கிறது இல்ல. ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರಿಗೆ ಕನಿಕರವಿಲ್ಲ. ஒரு லெவலோட நின்னுறது. ಒಂದು ಲೆವೆಲ್ ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ಅಚ್ಚಚ್ಚೋ. ಅಯ್ಯಯ್ಯೋ. இதா ಎಲ್ಲರೂ இங்கே இருக்கிறீங்களா? இங்க தானே இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் இங்க தான் ಇಲ್ಲಿ தானே ಇದ್ದೀರಾ ಎಲ್ಲರೂ? இங்க தான் இருக்கிறீங்களா எல்லாரும்? கரிசனையோடு கனிಕರದೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. ಕರಿಸನೆಯೋடு இருங்கள். பாருங்க, சுயத்திற்கு நம்ம என்ன பண்ணோம்? சாகணும். ನಾವು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಸಾಯಬೇಕು. அப்படினா ಹಾಗಾದರೆ நாம் சுயத்திற்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும். ನಾವು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ ಬಾಳದೆ ಇತರಿಗೋಸ್ಕರ ಬಾಳಬೇಕು. அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ವಾಕ್ಯದಲ್ಲಿ தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ತನ್ನ ಜೀವವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಅದನ್ನು ಆತನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಯಾರು வெறுக்கிறவனோ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೋ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். ಆತನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕವರೆಗೂ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, தன் ವಾಕ್ಯ ஜீவனை ಹೇಳುತ್ತದೆ. நேசிக்கிறவன். ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಪ್ರೀತಿಸುವನು. என்ன அர்த்தம்? ಏನ ಅರ್ಥ? தன்னை நேசிக்கிறவன், ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ, எல்லாம் எனக்கு வேணும்னு நேசிக்கிறவன், ಎಲ್ಲವೂ ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ எல்லாம் எனக்கு சொந்தம்னு நேசிக்கிறவன், ಇದೆಲ್ಲವೂ ನನಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದನ್ನು. ஆனா அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವವನು, நான் வாழ்றது எனக்காக மாத்திரம் இல்ல, ನಾನು ಬಾಳುವುದು ನನಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, உலகத்திற்காகவும் ಈ ಲೋಕಕ್ಕೋಸ್ಕರ பிறருக்காகவும் ಮತ್ತೊಬ್ಬರಿಗಾಗಿ தேவையுள்ள மக்களுக்காகவும் நேசிக்கிறவன், ಬೇಡ ಅನೇಕರು ಬೇಕಾಗಿರುವ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். ನಿತ್ಯ ಜೀವಕವರೆಗೂ ಆತನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? ನಾನು நீங்களும் பொது நலமாய் வாழணும். பொது நலமாய் ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಬಾಳಬೇಕು. ಇತರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಬಾಳಬೇಕು. சுயநலமாய் வாழக்கூடாது. ನಾವು ಸ್ವಾರ್ಥದಿಂದ ಬಾಳಬಾರದು. செத்தாதான் ಸತ್ತರೆ ಮಾತ್ರ வாழ முடியும். ಬಾಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. சுயத்திற்கு செத்தாதான் ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಸತ್ತರೆ பிறருக்காக வாழ முடியும். ಇತರರಿಗೆ ಬಾಳಬಹುದು. பிறருக்காக வாழலன்னு தெரிஞ்சாவே ಇತರಿಗಾಗಿ ಬಾಳುತ್ತೇವೆ ಅಂದರೆ சுயத்திற்காக சாகலன்னு தெரிஞ்சிரும். ಹಾಗಾದರೆ ನಾವು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಸಾಯಲಿಲ್ಲ. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ಇನ್ನು ಬಾರಿ ಹೇಳಲ್ಲ. பிறருக்காக வாழலன்னு தெரிஞ்சாவே ಇತರಿಗಾಗಿ ನಾನು ಬಾಳಲಿಲ್ಲ, சுயத்திற்காக வாழலன்னு தெரிஞ்சிரும். சுயத்திற்காக சாவலன்னு தெரிஞ்சிரும். ನನ್ನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ನಾನು ಸಾಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಯೇಸು அவருக்காக வாழ அந்த உலகத்துல வரல. ಯೇಸು ತನಗೋಸ್ಕರ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ நமக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்தார். ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಬಾಳಿ ಮರಣ ಹೊಂದನು. அவர் சுயத்திற்காக வாழ்ந்திருந்தால், ಆತನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಬಾಳಿದ್ದರೆ நமக்காக பரலோகத்தை விட்டு கீழே பூமிக்கு வந்திருக்க மாட்டார். ಆತನು ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவர் சுயத்திற்காக வாழ்ந்திருந்தால், ಆತನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ ಬಾಳಿದ್ದರೆ நமக்காக தெருவாய் அலைந்திருக்க மாட்டார். ನಮಗೋಸ್ಕರ ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ನಡೆದಿರುವುದು. அவர் சுயத்திற்காக வாழ்ந்திருந்தால், ಆತನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் நம்ம போல எல்லா வலிகளையும் பசியையும் வேதனையையும் அடைந்திருக்க மாட்டார். ನಮ್ಮ ಹಾಗೆ ಆತನು ಹೊಟ್ಟೆ ಹಸು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿರುக்க ಮಾட்டார். ಅನುಭವಿಸುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவர் சுயத்திற்காக வாழ்ந்திருந்தால், ಆತನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ ಬಾಳಿದರೆ நமக்காக எந்த பாடுகளையும் அனுபவித்திருக்க மாட்டார். ನಮಗೋಸ್ಕರ ಯಾವ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவர் சுயத்திற்காக வாழ்ந்திருந்தால், ಆತನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ ಬಾಳಿದರೆ நமக்காக எந்த அடிகளையும் அவமானங்களையும் காயங்களையும் பட்டிருக்க மாட்டார். ನಮಗೋಸ್ಕರ ಯಾವ ಗಾಯಗಳನ್ನಾಗಿ ಹೊಡೆತನವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. எனக்காக அவர் மரிக்கவும் செய்தார். ನನಗೋಸ್ಕರ ಆತನು ಮರಣವೂ ಹೊಂದನು. ஒரு துளி சுயமும் இல்லாத ஒரே நபர் அவர்தான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವು ಆತನಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣವೇ. பெட்மான்ஸ் ஐயா அவர் பாடல் பாடுறாரு. ಫಾದರ್ ಹಾಡುತ್ತಾರೆ, உன்னையே வெறுத்து விட்டால், பாடலாமா? ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. மீண்டுமாய் பாடலாம். பெயர் புகழ் எல்லாமே என் இயேசுவின் நாமத்திற்கே. இத கவனிங்க. எனது கிறிஸ்து
பெருகட்டுமே, எனது மறையட்டுமே, கிறிஸ்து பெருகட்டுமே, எனது மறையட்டுமே, நான் சிறுகவும் நீர் பெருகவும். இதுதான் சுயத்திற்கு சாகுது, இதுதான் சுயத்திற்கு ಸಾவது. நான் ಸಿರುಗನು, ನಾನು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು, அவர் பெருகನು, ಆತನು ಹೆಚ್ಚಿಸಬೇಕು, ಹೆಚ್ಚಾಗಬೇಕು, அவர் பெருகನು, ಆತನು ಹೆಚ್ಚಾಗಬೇಕು. நான் மறையணும்னா ನಾನು ಮರೆಯಾದರೆ அவர் தெரியணும்னா நான் மறையணும். ಆತನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನಾನು சத்தமா ಮರೆಯಾಗಬೇಕು. அவர் தெரியணும்னா ಆತನು ಕಾಣಬೇಕಾದರೆ நான் மறையணும். ನಾನು ಮರೆಯಾಗಬೇಕು. நான் தெரிஞ்சா ನಾನು ಕಾಣಿಸಿಕೊಂಡರೆ அவர் மறைஞ்சிருவாரு, ಆತನು ಮರೆಯಾಗುತ್ತಾನೆ, சைலண்டா பின்னாடி நின்னுடுவாரு. ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಹಿಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. ಇವಾಗ ಆ ರೀತಿ ಲೋಕ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஊழியக்காரன் விசுவாசி 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 ஊழியக்காரன் போய்கிட்டே இருக்கிறோம். ಸೇವಕ ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುತ್ತಿದೆ. நான் தான் தெரியுறேன், ನಾನು ಮಾತ್ರ நான் ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, தான் வெளியில போகிறேன். ನಾನೇ ಈಚೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் யோகான ஸ்நானிಕನಾದ யோಹಾನನು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು சொல்றாரு, ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் பெருகவும் ಆತನು ಹೆಚ್ಚಾಗಬೇಕು, நான் சிறுகவும் வேண்டும். ನಾನು கரங்களை தட்ட ನನ್ನನ್ನು மாட்டோமா? ತಗ್ಗಿಸಬೇಕು. ஏன்னா ಯಾಕಂದರೆ அவர் வாழும்போதெல்லாம் ಆತನು ಬಾಳುವಾಗಲ್ಲ இந்த இயேசுவையே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ಈ ಯೇಸುವನ್ನೇ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. வனாந்திரத்தில் சத்தம், அவரை குறித்து வனாந்திரத்தின் சத்தம் என்று சொல்லி ಬರಡು ಭೂಮಿಯ ಶಬ್ದ ಎಂಬುದಾಗಿ அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணவே நானும் நீங்களும் ಆತನಿಗೋಸ್ಕರ ಮಾರ್ಗವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಲು ಮಾಡಲೇ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. கவனிங்க, ಹಾಗಾದ್ರೆ இது ಗಮನಿಸಿ, ரொம்ப முக்கியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நான் சுயத்திற்கு சாகாவிட்டால் ನನ್ನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಸಾಯದೆ ಹೋದರೆ பிறருக்காக வாழ முடியாது. ಇತರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಬಾಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பிறருக்காக நான் வாழ்றேன்னு சொன்னா ಇತರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಬಾಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾದರೆ சுயத்திற்காக சாகணும். ನನ್ನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಸಾಯಬೇಕು. சுயத்துக்காக செத்தேன்னு சொன்னா ಸ್ವಾರ್ಥಕ್ಕೋಸ್ಕರ ಸತ್ತರೆ இயேசுக்காக வாழ்றேன்னு அர்த்தம். ಯೇಸುಗಾಗಿ ಬಾಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. இத மறந்துட வேணாம், ಇದನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. இதுதான் அவருடைய கன்சர்ன். ಇದೇ ಆತನ ಕನಿಕರ. எப்பவுமே அதே யோசனையாவே இருந்தார். ಯಾವಾಗಲೂ ಅದೇ ಯೋಚನೆಯಾಗಿರಿ. யாருக்கு உதவி செய்யலாம், ಯಾರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ யாருக்கு ಮಾಡಲಿ, பிரச்சனை, ಯಾರಿಗೆ ಬೇಕಾಗಿ, ಯಾರಿಗೆ ಪ್ರಚನೆ, ಯಾರಿಗೆ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, ಯಾರಿಗೆ ಸಮಸ್ಯೆ, ಯಾರಿಗೆ ಕಷ್ಟಗಳಿದೆ, ಯಾರಿಗೆ ಕಷ್ಟமா இருக்கு, ಯಾರಿಗೆ ತೊಂದರೆಗಳಿದೆ, ಯಾರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಆ ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ಅಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಯೇಸು. தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, தெரு அலைஞ்சிட்டு இருக்காரு, தெரு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மனதுருகிக்கிட்டே இருக்கிறாரு. ಆತನು ஜனங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ಜನರನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ಅನೇಕ ಜನங்களை பார்த்தபோது ಅನೇಕ ಜನಗರನ್ನು ನೋಡಿದ அவர் மனதுருகினார். ಆತನು ಮನದುರುಕಮಾದನು. ಯಾಕೆ ಯಾಕೆ அந்த கரிசனை, ಆ ಕನಿಕರ, அந்த ಅಕ್ಕರೆ, ಆ ಕನಿಕರವು. இன்னைக்கு நான் ஒரு ஏழை நினைக்கிறது இல்ல, ಇವತ್ತು ನಾನು ಒಂದು ಬಡವರನ್ನು ನೆನೆಯುವುದಿಲ್ಲ, இன்னைக்கு ஒரு எளியவனை நினைக்கிறது இல்ல, ಇವತ್ತು ಒಂದು ಬಡವರನ್ನು ನಾನು இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல, ಇವತ್ತು ಒಬ್ಬರಿಗೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எனக்காகவே ஓடுறேன், ನನಗೋಸ್ಕರ ಓಡುತ್ತೇನೆ, எனக்காகவே படிக்கிறேன், ನನಗೋಸ್ಕರ ಓದುತ್ತೇನೆ, எனக்காகவே உழைக்கிறேன், ನನಗೋಸ್ಕರನೇ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ, நாளைக்கு செய்யலாம், ನಾಳೆ ಮಾಡುತ್ತೇನೆ, இத முடிச்சிட்டு வந்து செய்யலாம், ಇದನ್ನು ಮುಗಿಸಿ ಬಂದು ಅದ ಮಾಡುತ್ತೇನೆ, முடிச்சிட்டு வந்து செய்யலாம், ಅದನ್ನು ಮುಗಿಸಿ ಮಾಡುತ್ತೇನೆ. எங்கங்க எங்க இருக்கிறோம், ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? ஐபிஎல்லா பிபிஎல்லா? ஐபிஎல் நடந்துச்சு. ஐபிஎல் நಡೀತಾ ಇದೆ. என்னங்க சத்தம், ಏನು ಶಬ್ದ, என்ன கொண்டாட்டம், ಏನು ಕೊಂಡಾಟ, உடம்புல என்னென்னலாம் டிராயிங், ದೇಹದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಚಿತ್ರಗಳು, குதிக்கிறான். ஒரு 6 ஒரு 4 அடிச்சா குதிக்கிறான். ಒಂದು 4 ಹೊಡೆದರೆ அதனால இவருக்கு என்ன வந்ததுனே தெரியல. ಅದರಿಂದ ಇವರಿಗೆ ಏನು ಬಂತಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சினிமா என்ன பேர் வந்துட்டேன், ஏதோ போன வாரம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ಹೋದ ವಾರ ಯಾವುದೋ ಒಂದು ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್. என்ன குதிக்கிறான், என்ன கட் அவுட் வைக்கிறான், ಏನು ಕಟ್ಔಟ್ಗಳು ಇಡುತ್ತಾರೆ. ஐயோ வயிறு எரியுதுங்க, ನನಗೆ ಹೊಟ್ಟೆ, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ಕಣ್ಗಳು ಕುರುಡಾಗಿ ಪಟ್ಟಿದೆ. எதற்காக உன்னை இந்த உலகத்திலே வைத்தார், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ, யாருக்காக இந்த உலகத்திலே வைத்தார், ಯಾರಿಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உலகத்திலே ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, வாலிபனே வாலிப தம்பியே தங்கச்சியே, ಲೋಕದಲ್ಲಿ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಬಾಳ್ತಿದ್ದೀರ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬಾಳುತ್ತಿದ್ದೀರಾ. என் தலைவன் அப்படி நடிச்சிருக்கான்,
ನನ್ನ ನಾಯಕನು ಆ ರೀತಿ என் ಮಾಡಿದ್ದಾನೆ, தலைவன் தோனி அப்படி அடிக்கிறான், ನನ್ನ ನಾಯಕ ಧೋನಿ ಆ ರೀತಿ ஓ ಅವನು என்ன 6 ಹೊಡಿತಾನೆ. அடிக்கிறான், என்ன 4 அடிக்கிறான், ಏನ್ 6 ಏನ್ 4 அதிலே சந்தோஷமா நின்றான். ಅದರಲ್ಲೇ ಸಂತೋಷವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஆனா ஒரு தலைவன் உயிரையே கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಒಂದು ನಾಯಕನು ನಮಗೋಸ್ಕರ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதுக்கு நேரா வர மக்கள் விரும்புறதில்ல, ಅದಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಜನರು ಬಯಸುವುದಿಲ್ಲ. ஒரு நாயகன் ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எனக்காக மரித்திருக்கிறார். ಒಂದು ನಾಯಕನು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. அதை ಕಾಣ எனக்கு ಮನದಿல்லை, ಅದನ್ನು ನೋಡಕ್ಕೆ ನನಗೆ அதை ಮನಸ್ಸಿಲ್ಲ, ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲು ಮನಸ್ಸಿಲ್ಲ. எனக்கு வேண்டுமா இருக்கிறதெல்லாம் நான் என் தலைவனை கொண்டாடணும். ನನಗೆ ಬೇಕಾಗಿರೋದಲ್ಲ, ನಾನು ನನ್ನ ನಾಯಕನನ್ನು ನಾನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಬೇಕು. ಫಸ್ಟ್ ಡೇ ಫಸ್ಟ್ ಶೋ, ಫಸ್ಟ್ ಡೇ ಫಸ್ಟ್ அது எத்தனை மணிக்கு வேணாலும் பரவாயில்லை, ಅದು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಆದರೂ ஒரு ಪರವಾಗಿಲ್ಲ. சின்ன சீனையை நான் மிஸ் பண்ண கூடாது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸೀನನ್ನು ಮಿಸ್ ஆனா ಮಾಡಬಾರದು. ஆராதனைக்கு ಆದರೆ ಆರಾಧನೆಗೆ கடைசி பாட்டுக்கு தான் வருவாரு. ಕೊನೆಯ ಹಾಡಿಗೆ ಬರುವುದು. எங்க போகுது இந்த உலகம்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ ಈ ಲೋಕ? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ಈ ಲೋಕದಲ್ಲಿ அழிந்து ಇರುವವರು போகிற பணத்திற்காக, புகழுக்காக, பேருக்காக இருக்கிற எல்லா காரியத்திற்கும் அவ்வளவு முதலிடம் கொடுக்கும்போது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾಶವಾಗುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅಷ್ಟು ಮುಖ್ಯತೆ ಕೊಡುವಾಗ, அழியாத ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த இந்த இயேசுவுக்கு பின்னாடி வர்றதுக்கு ஏங்க மனதில்லாம இருக்கு? ನಾಶವಾಗದೇ ಇರುವ ಈ ರಕ್ಷಣೆ ಹಿಂದೆ ನಾವು ನೀವು ಬರಕ್ಕೆ ಯಾಕೆ ಯೋಚನೆ ಆಗಿದೆ? உங்க கதாநாயகனோ, ನಿಮ್ಮ ನಾಯಕನು, உங்க கிரிக்கெட் நாயகன், ನಿಮ್ಮ ಕ್ರಿಕೆಟ್ உங்க ನಾಯಕ, பட நாயகன், ನಿಮ್ಮ ಫಿಲಂ உங்க ನಾಯಕ, அரசியல் நாயகன், ನಿಮ್ಮ உங்களை குறிச்சு ರಾಜಕಾರಣ ನಾಯಕನು உங்களை குறிச்சு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡದೇ உங்க ಇದ್ದಾನೋ, வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, ஒருத்தர் ಒಬ್ಬರು பரலோகத்தை விட்டு வந்துட்டாரு, ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರು, மரிச்சிட்டாரு, ಮರಣ ಹೊಂದರು, உயிர்த்திட்டாரு, ಆತನು மீண்டுமாய் வரப்போகிறாரு. ಮತ್ತೆ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. இதை ஏன் தெரிஞ்சுக்கொள்ள நான் பயப்படுறேன், தயங்குறேன், ஏற்றுக்கொள்ள பயப்படுறேன்? ಇದಕ್ಕೆ ಯಾಕೆ ನಾವು ಭಯಪಟ್ಟು ಆತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲು ಭಯಪಡುತ್ತೇವೆ? இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு கரிசனை உண்டாகட்டும். ಇವತ್ತು ನಿಮಗೆ ನನಗೆ ಕನಿಕರ ಬೇಕು. God's concern, ದೇವರ ಕನಿಕರ, my concern, ನನ್ನ ಕನಿಕರ, is my concern, ಅದು ನನ್ನ ಕನಿಕರ உண்டாகட்டும். ಅದು ಉಂಟಾಗಲಿ. இப்படிப்பட்ட ஜனங்களை ಈ ರೀತಿಯಾದ ಜನರನ್ನು அப்பா கிட்ட கொண்டு வரலாம், ದೇವರ ಬಳಿ ಕೊಂಡು ಬರೋಣ, சபைக்குள்ளாக கொண்டு வரலாம். ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬರೋಣ. கிரிக்கெட்டுக்கு எவ்வளோங்க டிக்கெட் சார்ஜ்? ಟಿಕೆಟ್ಗೆ ಎಷ್ಟು ಟಿಕೆಟ್ ಚಾರ್ಜ್? ಕ್ರಿಕೆಟ್ಗೆ ಎಷ್ಟು ಟಿಕೆಟ್ 4000 ಚಾರ್ಜ್? ரூபாய் 5000 ரூபாய். 6000 5000. ஒரு ரோக்கு ஒரு காசா? ಒಂದೊಂದು ರೋಗಿ ಒಂದೊಂದು ಕಾಸ. ಫ್ರಂಟ್ ರೋ எவ்வளோ முன்னாடியே புக்கிங் பண்றோம். பெங்களூர்ல நடந்துச்சல்ல, ಎಷ್ಟು ಮುಂದೇನೆ ನಾವು ಬುಕಿಂಗ್ ಮಾಡ್ತೇವೆ சினிமாவுக்கு. ಸಿನಿಮಾಗೆ ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோம், ஏன் ரெண்டாவது டே பார்த்தா வேற எதனா பண்ணிடுவாங்களா? ಫಿಲಮ್ ಅನ್ನು ಫಸ್ಟ್ ಡೇನೆ ನೋಡಬೇಕು. ಟಿಕೆಟ್ கிடைக்கலனாலும் பிளாக்ல வாங்கி பார்ப்பேன். ಟಿಕೆಟ್ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬ್ಲಾಕ್ ಅಲ್ಲಿ ತಗೊಂಡು ಫಿಲಮ್ ನೋಡುತ್ತೇನೆ. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவால். ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಂದು God's concern, ದೇವರ உங்க ಕನಿಕರ கன்சர்னா இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಕನಿಕರವಾಗಿರಲಿ. ரட்சிப்பை கொடுக்க வந்தாரு, ರಕ್ಷಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದನು. செல்ஃப்லெஸ் சர்வெண்டா வாழ்ந்தாரு. ಆತನು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದ. 5000 ரூபாய் 10000 ரூபாய் செலவு பண்ண வேண்டாம். ಆತನು ಗೋಸ್ಕರ 10,000 20,000 ಖರ್ಚು ಮಾಡಬೇಡಿ. ஒரு 10 ரூபாய் டீ, 10 ரூபாய் டீ, 10 ರೂಪಾಯಿ ಟೀ வாங்க ஃப்ரெண்ட். 15 ரூபாய் ஆயிடுச்சா இப்போ? நான் வீட்டில் குடிக்கிறதுனால எனக்கு தெரியல. 15 ரூபாய் டீ, 15 ರೂಪಾಯಿ ಒಂದು ಟೀ. சரி ஒரு 50 ரூபாய் கூட டீ வாங்கி கொடுங்க. ಒಂದು 50 ರೂಪಾಯಿಗೂ ಟೀ ಕೊಡಿಸಿ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡನ್ನು ಕರೆಯಿರಿ. பாப்பா கொஞ்ச நேரம் பேசணும், ಬಾಪ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡಬೇಕು. இந்த கதாநாயகனை குறித்து சொல்லுங்க, ಈ ನಾಯಕನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿ, இந்த ரட்சிப்பின் நாயகனை குறித்து ಈ சொல்லுங்க, ರಕ್ಷಣೆ ನಾಯಕನನ್ನು ಹೇಳಿ, இந்த சுயநலமற்ற வேலைக்காரன் இயேசுவை குறித்து சொல்லுங்க, ஊழியக்கார இயேசுவை குறித்து சொல்லுங்க. ಈ ನಿಸ್ವಾರ್ಥಕ ಸೇವಕನ ಕುರಿತು ಹೇಳಿ. சொல்லிட்டு ಹೇಳಿ, இந்த குட் ஃப்ரைடேக்கு வா தம்பி, ಈ ಗುಡ್ ಫ್ರೈಡೆಗೆ ಬಾ ತಮ್ಮ, கம் மை ஃப்ரெண்ட், ಬನ್ನಿ, இந்த ஈஸ்டருக்கு வாங்க, ಈ ಈಸ್ಟರಿಗೆ ಬನ್ನಿ. உலகத்துல ஒரே ஒரு உண்மையான அன்பை குறித்து நான் காண்பிக்கிறேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದೇ ಒಂದು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. ಮರಿತು ಉಯಿರ್ತ ದೇವನೇ ನಾನು ಕಾண்பிக்கிறேன். ನಿನಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿ ಪುನರ್ತಾನ ಹೊಂದಾದ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை எடுத்து கூட்டிட்டு வாங்க. ಆ ರೀತಿ ನೀವು ಒಬ್ಬರನ್ನು ಕರೆತನ್ನಿ. சொல்ல யோசிக்காதீங்க, ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. பக்தன் சொல்லுகிறார், ரைட்டர் சொல்றாரு, ರೈಟರ್ ಹೇಳುತ್ತಾರೆ, சிலுவையை குறித்த உபதேசம், ಶಿಲುಬೆ ಕುರಿತ உபதேசವು ಉಪದೇಶವು கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். ಹಾಳಾಗುವವರಿಗೆ ಅದು
ಹುಚ್ಚಾಗಿರುವುದು ಹುಚ್ಚುತನವಾಗಿದೆ. ಅದೊಂದು ಹುಚ್ಚುತನ. சிலுவை குறித்ததான செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ಶಿಲುಬೆಯ ಕುರಿತು ಕಾರ್ಯಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರಿಗೆ ಅದು ಹುಚ್ಚುತನವಾಗಿರಬಹುದು. இருந்துட்டு போட்டோம். ಇರಲಿ. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, ಆದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವರು, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ಆದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ தேவ பலனாய் இருக்கிறது. ದೇವರ ಬಲವಾಗಿದೆ. தேவ பலனாய் இருக்கிறது. ದೇವರ ಬಲವಾಗಿದೆ. வெட்கப்பட வேண்டாம், ನಾಚಿಕೆ ಪಡಬೇಡಿ, கூச்சப்பட வேண்டாம். ನಾಚಿಕೆ ಪಡಬೇಡಿ. கிறிஸ்துவை நம்ம சொல்லிடலாம். ಕ್ರೈಸ್ತನ செல்ஃப் சர்வன்ட் நம்ம மாறிடலாம். ನಾವು ನಿಸ್ವಾರ್ಥ நல்ல ஊழியக்காரனாய் சேவகனாய் நம்ம மாறிடலாம்.